தேமுதிக 2.0 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஒரு தொடக்கமாக புதுக்கோட்டையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இளைஞரணி செயலாளராக முதல் பதவி ஏற்று இன்னைக்கு புதுக்கோட்டைக்கு வந்திருக்கேன். பல்வேறு இடத்துல கொடியேற்றியிருக்கோம். புதுக்கோட்டையில் 2005 கேப்டன் மதுரை மாநாட்டுக்கு பிறகு 2007 ஒரு பொதுக்கூட்டம் புதுக்கோட்டையில் அறிவித்தார். அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக இதை நான் பார்க்குறேன். எனக்கு பதவி கிடச்சோன்னே முறையாக புதுக்கோட்டை வரதும் ஒரு சென்டிமெண்ட்டாக இதை பார்க்குறேன். 2026 கண்டிப்பாக தேமுதிகவோட நிலைப்பாடு உயரும். கண்டிப்பாக எங்கள் கட்சி சார்பாக பல்வேறு பேர் கோட்டைக்குள்ளே போய் மக்கள் பிரச்சனைக்காக பேசுவாங்க சட்டசபையில். 2011 எப்படி கேப்டனோட பல்வேறு எம்எல்ஏ போனாங்களோ அதே மாதிரி 2026 எங்கள் அந்நியார் தலைமையில் பல்வேறு நிர்வாகிகள் கோட்டைக்குள்ளே போவாங்க. பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிகள் இந்த மாதிரி கூட்டணி விவகாரம் எல்லாம் எங்கள் தலைமையும் பொதுச் செயலும் உரிய நேரத்தில் அறிவிப்பாங்க. விஜயகாந்த் மகன் என்பதே மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அதே மிகப்பெரிய பதவி. அது மக்கள் எனக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் எனக்கு ஆறாவாரமாக அவங்களோட வரவேற்பு எனக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி தேமுதிக இளைஞரணி செயலில் வரும்போது இன்னமும் அது கூடுதல் பலத்தையும் மக்களோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி தான் செஞ்சுட்டு வருது. கேப்டன் வீட்டுக்கு வீடு ரேஷன் கொடுத்து வரும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலம் அதை செஞ்சிட்ருக்காங்க. பல லட்சம் இளைஞர்கள் இன்றைக்கி தேமுதிக நோக்கி என்னை நம்பி வரணும். கண்டிப்பாக ஒரு புதிய தமிழகம் தேமுதிகவால் உருவாக்கப்படும் இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இது என்ன இது தேர்தல் பணி தானே. இது எங்களோட 234 தொகுதி பொறுப்பால் அறிவிக்கிறோன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எங்கள் செயற்குழு பொதுக்குழு இப்போ கூட்டியிருக்கோம். ஒவ்வொரு ஊரும் சுற்றுப்பயணம் வரும்னு சொல்லியிருக்கு. ஜனவரி 9 கடலூரில் மாநாடுன்னு அறிவிச்சிட்டோம். எங்களோட வேலைகளை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். நிச்சயம் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் உங்கள் அறிவிப்பு வரும். முதல் குரு பூஜை அழைக்கும் போது விஜயனை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி கோட் படத்துக்கு வரும்போது அவரை நான் பார்த்தேன். அதன் முதல் முறையில் அவரை நான் சந்தித்தது. இந்த மாதிரி ஒரு சாதாரண தற்பான கூட்டணி விஷயங்கள்லாம் நாங்கள் எதுவும் பேசவில்லை. நிச்சயம் கேப்டன் இல்லாமல் எங்கள் எல்லாருக்குமே ஒரு மனவலி இருக்குது. கேப்டன் இல்லாமல் முதல் சட்டமன்றம் இருக்குன்ட்டு. ஆனால் அவரோட ஆசையும் கொள்கையும் வென்றெடுக்கிறது தான் எங்கள் ஒவ்வொரு தொண்டரோட கடமை. விஜயோட செயல்பாடுகள் ஏற்கனவே அவர் அரசியல் வரதுக்கு முன்னாடி நீங்கள் அரசியல் வந்தீங்க, 2 பேருமே இளைஞர்கள், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? எனக்கு 33, அண்ணனுக்கு 50. அதனால் என்னை ஒப்பிடாதீங்க. அவர் என்னோட சீனியர். இல்லை நான் சொல்லி உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அவர் என்னோட சீனியர். அவரே எனக்கு முதல்ல சொல்லும்போது எனக்கு நீங்கள் அரசியல் சீனியர் அவரே சொல்லியிருக்கு. அதை நான் பெருமையாக எடுத்துக்கிட்டு அண்ணனுக்கு நான் ரொம்ப மரியாதை நான் செலுத்துகிறேன். ஆனால் அனுபவம் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் அண்ணன் என்னோட பெரிய ஆள், அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அவரோட கட்சி ஆரம்பித்து அவர் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் இன்றைக்கி இருக்காங்க. அது அவரோட பலம். 20 வருஷம் முன்னாடி கேப்டன் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள், அது தேமுதிகவோட பலம். இன்றைக்கு விஜய் பிரபலம் நாங்கள் வரும்போது எங்களோட நிலைப்பாடு என்ன, எங்களோட விஷயங்கள் என்னவோ அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு அது அப்பா என்ன செஞ்சாரோ அதை நான் கொண்டு வரோம். நாங்கள் ஆசைப்படுறோம். இல்லை நிறையும் இருக்குது, குறையும் இருக்குது. எல்லாமே சூப்பர்னு சொல்லணும், எல்லாரும் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அதை மக்கள் தான் அடுத்த தேர்தலில் முடிவு பண்ணும். அதை நீங்கள் மக்கள்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. நான் திமுக ஓட்டு போட போகிறது இல்லை. ஆனால் நான் அதை சொல்லி எதுவும் யார் சொன்னா? போன தேர்தல் நீங்களே பார்த்தீங்க, நான் சொல்ல. அதிமுக சார்பாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க 10 லட்சம் 12 லட்சம் வாக்கு தேமுதிக அதிமுக கூட்டணி பெற்றிருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்க. அதிமுக சார்பாக விருந்தினர்கள் நானே போட்டி போட்டேன். எவ்வளோ வாக்கு வாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். அதை நான் பெருமையாக சொல்ல, ஒரு கணக்கெடுப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா? அது தலைமையே இப்போ ஏடிஎம்கேன்றது பெரிய கட்சி. அப்போ இந்த கேள்வி நீ அங்கே கேட்கணும்.